கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 9/4/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். Did not call us to be impure, but to live a holy life. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே. தேவன் நம்மை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க, பரிசுத்தத்தின் வழியில் நடக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல, பாவம் செய்ய வேண்டுமென்று விரும்புகளும் அல்ல, பாவத்திற்குள்ளே உழன்று கொண்டிருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறவளும் அல்ல. பாவ மனுஷன் நமக்குள்ளே அழிக்கப்பட்டு, உள்ளான மனுஷன் நமக்குள்ளே பலனடைந்து, மாம்சம் அழிக்கப்பட்டு, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு, ஆவிக்குள்ளே நாம் வளர்ந்து பரிசுத்தத்தை வாஞ்சிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள பாதையிலே நடத்துவாராக. கர்த்தருக்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படுவதாக. பரிசுத்த ஜீவிதம் நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பார்வைகளிலே, நம்முடைய உணர்வுகளிலே காணப்படுவதாக. ஒருவேளை நாம் வழுவி போகிற, விழுந்து போகிற ஜீவிதம் உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை எதிர்பார்த்து, வாஞ்சித்து, கதறி, அதை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். 1 நாளாகமம் 16:29 கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நமக்குள்ளே காணப்படுகிற அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரம்? பூக்களினாலோ அல்லாவிட்டால் ஒளி விளக்குகளினாலோ செய்யப்படுகிற அலங்காரம் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தினாலே அழகுபடுத்தப்படட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 33:21 அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். பரிசுத்தை வாஞ்சிப்போம், எதிர்பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமுள்ள வழியிலே நம்மை நடத்தி காப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் எதிர்பார்க்கிற, விரும்புகிற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையட்டும். பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தரித்து கொள்ளட்டும். எங்கள் தேவன கர்த்தர் நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து தேவ சமாதானம், வழிநடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். உம்முடைய வழிகளிலே என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்பட, ஒவ்வொரு நாளும் தேவனே நீ பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்த ஜீவிதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் bless you all. ஆமென். நேற்றைய கேள்வியும் பதிலும் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. எப்புன்னேயின் குமாரன் காலேப் யோசுவாவிடம் சொன்னது. யோசுவா 14:11. இந்த நாளுக்கான கேள்வி, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள். யாரிடத்தில் சொன்னது?